ஆனால் நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரிலாம் செய்வாங்களா? ஜெயந்த் முணுமுணுப்பான குரலில் ஹரிஷிடம் கேட்டான். அதற்குள் அந்த சஞ்சய், ஹரிஷ், ஹர்பலிஸ்ட் சொசைட்டி என்ன காரணத்துக்காகவோ உன்னோட ஒய்ஃபையும் ஃப்ரெண்டையும் கடத்தி வச்சு கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ இதுக்கப்புறமும் அவங்க உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அதுவே நீ எங்களுக்கு ஒத்துழைச்சேன்னா அந்த மாதிரி எந்த தொந்தரவும் உனக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம். அதுக்கு நான் கேரண்டி. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற என கேட்க ஹரிஷுக்கு அந்த நிலைமையிலும் சட்டென சிரிப்பு வந்தது. இதே வார்த்தைகளைத்தான் அவன் மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டு இருந்தான். கடைசியில் ஒருவன் அவனிடமே அதை சொல்லவும் ஹரிஷுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது அவன் 2 விஷயங்களில் தெளிவாக இருந்தான். அதில் முதலாவது, சந்தனா மற்றும் அக்ஷராவின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதனால் இப்போதைக்கு அவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இரண்டாவது, என்ன காரணத்துக்காக மோகன் குடும்பம் ஹரிஷின் மீது ஓவராக அக்கறை காட்டுகிறது. ஆனால் அதில் ஏதோ ஒன்று அவனுக்கு தவறாக தெரிந்தது. அது என்ன என்பதைத்தான் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சஞ்சய், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்ற ஹரிஷ். உங்கள் ஃபேமிலி முன்னோர்களில் ஒருத்தர் பினாக்கிள் அமைப்பில் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதோட உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அப்புறமும் நீங்கள் ஏன் பவர்ஃபுல் ஃபார்முலாவுக்கு இவ்வளோ ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு புரியல என தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக கேட்க அவ்வளவு நேரம் சிரித்த முகத்துடன் இருந்த சஞ்சயின் ரியாக்ஷன் தீவிரமாக மாறியது. சில வினாடிகள் தயங்கிய அவன் பின் மெதுவாக வாயை திறந்து, ஹரிஷ், உன்னோட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும், ஆனால் அதை நீ ரொம்ப ரகசியமாக வச்சிருக்கணும் என சொல்ல ஹரிஷும் ஜெயந்தும் ஒருவரையொருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். சஞ்சய் குடும்பம் ஆல்ரெடி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது எதற்காக அவர்களுக்கு பவர்ஃபுல் டேப்லெட் தேவைப்படுகிறது என ஹரிஷ் கேட்க சஞ்சய் அதற்கான காரணத்தை சொல்ல தயாரானான். பவர்ஃபுல் டேப்லெட் ஒரு பழங்கால ஹெர்பல் கிராண்ட் மாஸ்டரால் உருவாக்கப்பட்டுச்சு. 3வது லெவலுக்கு கீழே இருக்கிற பயிற்சியாளர்கள் இதை எடுத்துக்கிறது மூலமாக அவங்களோட சக்தியை அதிகப்படுத்திக்க முடியும்னு உனக்கே தெரியும். எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பரம்பரையாக இரத்த தொடர்புகள் மூலமாகவும் அந்த சக்திகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே தான் போகுது. சஞ்சய் சொன்னதை கேட்ட ஹரிஷுக்கும் ஜெயந்துக்கும் இன்னும் குழப்பம்தான் அதிகமானது. உங்கள் ஃபேமிலி ஒரு சக்தி வாய்ந்த இரத்த தொடர்பு கொண்டிருக்கிறதா நீயே சொல்கிற. அப்படின்னா அப்புறமும் எதுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல் தேவைப்படுது? ஹரிஷ் மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே வந்து நின்றான். ஹரிஷ், தயவு செஞ்சு நான் சொல்கிறத முழுசாக கேளு. நான் அதை பற்றி தான் விளக்கமாக சொல்ல வந்தேன். சஞ்சய் மறுபடியும் பேசத் தொடங்கினான். நான் சொன்ன மாதிரி எங்கள் மோகன் ஃபேமிலிக்கு ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு தங்களோட ஆற்றலை கடத்துகிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது என்னவோ உண்மைதான். ஆனால் எங்களோட குடும்பம் பல வருஷங்களாக விரிவடைஞ்சிக்கிட்டே வர்றதால இப்போ இருக்கிற தலைமுறையோட உடம்புல உள்ள சக்தியோட அளவை எங்கள் முன்னோர்களோட ஒப்பிடும்போது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. அந்த மாதிரி குறைவான ஆற்றலோடு அவங்க அடுத்தடுத்த நிலைகளை கடக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பவர்ஃபுல் டேப்லெட் அந்த தடைகளை உடைக்க உதவும். அதனால் அந்த ஃபார்முலா எங்கள் கைக்கு கிடச்சிருச்சுன்னா இனி தலைமுறையாக எங்கள் ஃபேமிலியோட சக்தியை நாங்கள் குறையாமல் காப்பாற்றிக்க முடியும். சஞ்சய் ஒரு உறுதியான குரலில் கூறினான். இப்போது மெதுவாக ஜெயந்த் தலையை திருப்பி ஹரிஷுடைய ரியாக்ஷன் என்ன என்பதை பார்த்தான். ஆனால் முகத்தில் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் ரொம்ப அமைதியாக இருந்தான். மேலும் சஞ்சய் முழுமையாக சொல்லி முடிக்கட்டும் என்று காத்திருந்தான். அப்புறம் பினாக்கிளை பொறுத்த வரைக்கும் உண்மை சொல்லணும்னா அது எங்கள் பெரிய குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு அமைப்பு தான். ஒரு சின்ன பிரச்சனையில் எங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் பரம்பரையில் இருந்த மற்ற ஃபேமிலிக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அதோட பினாக்களையும் அவங்க சொந்தம் கொண்டாடினாங்க. அதனால் பினாக்கல் அமைப்புக்கும் எங்களுக்கும் இருந்த தொடர்பு மொத்தமாக கட் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு சில அமைப்புகளோடு கூட்டு சேர்ந்து அவங்கள எதிர்த்தோம். இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வளர முடியாமல் தேங்கிட்டாங்க. இப்போ அவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறத கேள்விப்பட்டேன். அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் மோகன் ஃபேமிலியை மட்டும் தனியாக பிரித்து ஒரு தனி பரம்பரையாக உருவாக்கிட்டோம். இப்போ மற்ற சக்திகளெல்லாம் சேர்ந்து பினாக்களை எதிர்த்து ஒரு பெரிய போருக்கு தயாரிட்டிருக்கு. நேரம் வரும்போது மோகன் குடும்பம் நிச்சயம் இந்த உலகத்தோட பாதுகாப்பை உறுதி செய்ய தங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யும். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் கேட்ட மாதிரி பவர்ஃபுல் ஃபார்முலாவை நீ எனக்கு தருவேன்னு நம்புகிறேன். சஞ்சய் நீளமாக பேசி முடித்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்த ஹரிஷ், சரி நான் தரேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்றான். ஹரிஷ், நீ மட்டும் அந்த ஃபார்முலாவை தர மாதிரி இருந்தால் நீ கேட்குற எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம். வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை நீ கேட்டால் கூட அதை கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். சஞ்சய் பதிலுக்கு உறுதியாக கூற, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவ்வளோ உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பவர்ஃபுல் ஃபார்முலாவை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்க யார் கைக்கும் அது கிடைக்கக்கூடாது. இந்த ஃபார்முலாவை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். முக்கியமாக டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த யாருக்கும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கொடுக்கவோ இல்லை டேப்லெட் தயாரித்து விற்கவோ கூடாது. ஹரிஷ் சொல்ல சஞ்சய் அதற்கு சம்மதித்தான். அப்புறம் நீங்கள் அட்டாக் பண்ண ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராவது உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால்
அவங்கள விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி என்ன சந்தோஷப்படுத்துறதா நினச்சி எதையாவது செஞ்சு வைக்காதீங்க என ஹரிஷ் கூற, ஒரு நிமிடம் தயங்கிய சஞ்சய், அப்புறம் பவர்ஃபுல் ஃபார்முலா விஷயத்தில் நீ சொல்கிறத மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற முக்கியமான பெரியவங்க என்கிட்ட வந்து பேசி உறுதி தரணும். நாங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக உன் கைக்கு வந்துடும் என்றான் ஹரிஷ். அவன் கொஞ்சம் கெத்து காண்பிக்கவில்லை என்றால் மோகன் குடும்பம் அவனை மதிக்காது என்று ஹரிஷுக்கு தெரியும். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சஞ்சய் மூலம் கிடைத்த இந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தான். சரி, நான் இதை பற்றி என் ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறேன் சொன்ன சஞ்சய், இன்னும் ஒன்று இருக்குது, உன்னோட கையில் நைட் டாகர் கத்தி இருக்கா என்று கேட்டான். அதை கேட்டவுடன் ஹரிஷ் லேசாக திடுக்கிட்டான். நைட் டாகர் கத்தியை ருத்ரவேந்தர் தான் அவனுக்கு கொடுத்தார். ரொம்ப நாட்களாக அதை பற்றி அவனிடம் யாரும் எதுவும் கேட்கவில்லை. இப்போது திடீரென சஞ்சய் கேட்கவும் ஹரிஷுக்கு சந்தேகம் வந்தது. அவனுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், ஏன், அதுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஹரிஷ் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் கேட்டான். உண்மை சொல்லணும்னா நைட் டாகர் குடும்பத்தோட முன்னோர்கள் ஒருத்தரால் உருவாக்கப்பட்டது. சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தோட எக்ஸ்பர்ட் ஒருத்தர் ஸ்பெஷலான உலோகங்களை பயன்படுத்தி அதை உருவாக்குனார். அதை நிறைய போர்களுக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஓவியங்களில் அதை பற்றின அடையாளங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை கொள்ளைக்காரர்கள் படையெடுத்தப்போ நைட் டாகர் கத்தியை நாங்கள் இழந்துட்டோம். அப்போ இருந்து பல பெரும் போர் வீரர்கள் அதை பயன்படுத்தின கதையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது உன்னோட கையில் இருக்கிறதுனால நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நைட் டாகர் கத்தியை எல்லாராலையும் யூஸ் பண்ணிட முடியாது. இதிலிருந்தே நீ ஸ்பெஷலானவன்னு என்னோட ஃபேமிலிக்கு நிரூபிக்க முடியும் சொன்ன சஞ்சய் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு பின் தொடர்ந்தான். நைட் டாகர் தப்பான கைகளுக்கு போகாத வரைக்கும் அதை வலுக்கட்டாயமாக பிடுங்குற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்கிறதுனால நீங்கள் உங்களோட சொந்த இதயம் மாதிரி அதை பாதுகாக்கணும். கெட்ட விஷயத்துக்கு ஒரு நாளும் அதை பயன்படுத்திடாதீங்க. தீய சக்திகளுக்கு எதிராக இந்த உலகத்தை பாதுகாக்கவும் நல்ல விஷயத்துக்காகவும் மட்டுமே அதை யூஸ் பண்ணுங்க என்றான். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் சென்னை பிரான்ச்சில் உட்கார்ந்திருந்த நதியா முன்னால் இருந்த பவர்ஃபுல் டேப்லெட்டை பார்த்து கொண்டிருந்தாள். ஹரிஷ் பேசிய வார்த்தைகள் சந்தேகத்திற்கிடமின்றி அவள் இதயத்தை குத்தி கிழித்திருந்தது. அவள் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர்ந்து தன் ஆன்மாவை விற்று ரொம்ப நாட்களாகிவிட்டது. இப்போது ஒரு குருட்டு தைரியத்தில் ஹரிஷிடம் அதை விட்டு வெளியே வந்து விடுகிறேன் என்று சொன்னாலும் அது அவ்வளவு எளிதாக சாத்தியமில்லை என்று அவளுக்கு தோன்றியது. இந்த மாபெரும் அமைப்பு எவ்வளவு ரகசிய பக்கங்களை கொண்டதென்பது அதில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பொதுமக்களுக்கு காட்டும் பின்பமே வேறு. ஆனால் அதன் உண்மை முகம் ரொம்பவே கொடூரமானது. நான் உண்மையிலே இங்கிருந்து கிளம்ப போறேனா? எந்த தைரியத்தில் அதை சொன்னேன்? இப்போ நான் என்ன செய்ய போறேன்? ஹரிஷால் என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போக முடியுமா? அவள் மனதில் பல்வேறு கேள்விகள் அலையடித்து கொண்டிருந்தது. வழக்கமாக அமைதியாக மற்றும் கம்பீரமாக இருக்கும் நதியா இந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பதென்று தெரியாமல் நிலை குலைந்து போய் காணப்பட்டாள். இதற்கிடையில் சிவகங்கையில் இருந்த புனித்தின் மாளிகையின் ஹாலில் ஒரு கூண்டு புலி போல குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த சிவபாலன் திடீரென கையில் இருந்த விஸ்கி டம்ளரை சுவற்றில் விட்டெறிந்தார். முட்டாள்தனமா இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த வெடிகுண்டை வெளியிலிருந்து வந்த அந்த ரேடியன்ஸ் மெம்பர்ஸ் மேலே வீச சொன்னா அதை விட்டுட்டு இங்க இருக்கிற சக்தி வாய்ந்த ஆளுங்க மேலே வெடிக்க வச்சிருக்கீங்க. எதிர்காலத்தில் அவங்களோட ஆதரவு எனக்கு தேவைப்படும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? தன் முன்னால் மண்டியிட்டு இருந்தவர்களை பார்த்து கர்ஜித்தார் அவர். சிவபாலன் சார், இதுக்காக எங்களை மட்டும் குறை சொல்லாதீங்க. எல்லாமே பிளான் படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு நம்ம ஆளுங்க மேலே யாரோ அட்டாக் பண்ணாங்க. அதனால் பிளான் பண்ண டைமுக்கு முன்னாடியே பாம்பை வெடிக்க வைக்க வேண்டியதாகிடுச்சு. அதை தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அங்கே பெரிய ஆளுங்க ஒரு சிலர் தான் இருந்தாங்க. அவங்களையும் கொஞ்சம் பேர் தான் காயமடைஞ்சாங்க. மற்றவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க, அவ்வளோதான். மூர்த்தி தலை குனிந்தவாறு பதில் சொன்னான். அப்படி யார் வந்து என்னோட திட்டத்தில் தலையிட்டிருப்பாங்க? அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு? சிவபாலன் திடீரென திகைத்து போய் நின்றார். எங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை என்ற மூர்த்தி ஒரு நிமிடம் திக்கி திணறிவிட்டு, அவங்க நம்ம ஆளுங்களில் 2 பேரை வேற கூட்டிட்டு போயிட்டாங்க. மூர்த்தி இதை சொல்லும்போது தலை குனிந்து கொண்டான். அவனுடைய முகம் பயத்தில் வெளிரி இருந்தது. என்ன? ஆத்திரத்துடன் கேட்ட சிவபாலன் அவனை கோபமாக எட்டி உதைத்தார். அவங்க கூட்டிட்டு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்போ இதை நடத்துனது யாருங்கிறது அவங்க மூலமாக வெளியே தெரிஞ்சா என்னோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சா? முட்டாள், உன்னை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சம் பாரு, என்ன சொல்லணும் என கோபமாக அவனுடைய வயிற்றிலேயே மீண்டும் மீண்டும் மிதித்தார். சுருண்டு விழுந்த மூர்த்தி சிவபாலனை கையெடுத்து கும்பிட்டபடி, கவலைப்படாதீங்க சார், இந்த ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாய்சன் கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனேன். 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு மாற்று மருந்து கொடுக்கலனா
அவங்களால நிச்சயமாக உயிர் வாழ முடியாது என்று சொன்னான். அவங்க என்ன பண்ணாலும் வாயை திறக்க மாட்டாங்கன்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா உனக்கு என்ன நடக்கும்னு என்னால் சொல்லக்கூட முடியாது. அப்புறம் நீ ஏன் மேலே வருத்தப்பட்டு எந்த யூஸும் இல்லை. சிவபாலன் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தார். தன் ரூமில் இருந்தபடி சர்வைலன்ஸ் கேமராவில் பார்த்து கொண்டிருந்த புனித் எல்லாவற்றையும் தெளிவாக கேட்டான். ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த விபத்தை பற்றி கேட்டபோது அவன் அதிர்ச்சி அடைந்திருந்தான். இப்போது அதற்கு பின்னால் தன் அப்பா தான் இருக்கிறார் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அப்பாவுக்கு ஹரிஷ் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? எதுக்காக அவங்ககிட்ட ரேடியன்ஸை சேர்ந்தவங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார்? அப்புறம் எதுக்கு இப்படி செஞ்சார்? முக்கியமான ஆளுங்களோட ஆதரவு வேணும்னு சொல்கிறாரு, அது எதுக்காக இருக்கும்? புனித்தின் மனதில் விதவிதமான கேள்விகள் எழுந்தது. மணிவேல் போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். முக்கியமான பெரிய ஆட்களே சிலர் படுகாயமடைந்திருக்க 2 பேர் இன்னும் ஆபத்தான நிலைமையில் இருந்தனர். அது தெரியாமல் மூர்த்தி தான் சிவபாலனின் கோபத்திற்கு பயந்து பொய் சொல்லியிருந்தான். என்ன நடந்துச்சு மணிவேல்? ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி பாம்பு அடிச்சது? ஹாஸ்பிட்டலில் இருந்தவர்களில் ஒருவர் விசாரித்தார். ரேடியன்ஸ் வரப்போகிறதா சொல்லி அவங்கள வரவேற்கிறதுக்கு தானே நாம் அங்கே போயிருந்தோம். அப்புறம் எப்படி அங்கே குண்டு வெடிச்சது? இன்னொருவர் தன் கையில் போட்டிருந்த கட்டை தடவியபடி கேட்க, ஒருவேளை ஹரிஷ் ரேடியன்ஸோட வலிமையை காட்டுறதுக்காக இதை செஞ்சானா? அவன் உங்களோட வளர்ப்பு மகன்றதுக்காக நீங்கள் எதையும் எங்ககிட்ட இருந்து மறைக்கக்கூடாது. மூன்றாவது ஒருவர் மணிவேலை நேராக பார்த்தபடி சொன்னார். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டவருக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பிறகு ஒரு வழியாக அவர் நிதானத்திற்கு வந்து, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இந்த விவகாரம் இப்போ போலீஸ் விசாரணையில் இருக்கு. ஸோ நீங்கள் ஆளாளுக்கு கற்பனை பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குண்டு வெடிப்புக்கான காரணம் நிஜமாவே எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். இந்த குண்டு வெடிப்புக்கும் ரேடியன்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஹரிஷ் நிச்சயமாக இதை செய்ய சொல்லியிருக்க மாட்டான் என்று கூறினாலும் அங்கிருந்த யாரும் அவருடைய வார்த்தைகளை நம்ப தயாராக இல்லை. ஊரை பொறுத்தவரை மணிவேலின் குடும்பம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அவ்வளவு சீக்கிரம் அவரை புண்படுத்த யாரும் துணிய மாட்டார்கள். இருந்தாலும் இப்போது நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்ததால் அந்த வருத்தம் அவர்களிடம் வெளிப்படையாக தெரிந்தது. மணிவேல், நீங்கள் நம்ம ஊரில் ரொம்ப முக்கியமான ஆள். நாங்கள் கண்டிப்பாக அவங்கள எதுவும் தப்பாக நினைக்க மாட்டோம். ஆனால் அதுக்காக ஹரிஷ் விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளோ நடந்தும் ஏன் இன்னும் அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல? வளர்ப்பு மகனுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றின நல்ல பேரை விட்டு கொடுக்க போகிறீங்களா? காயமடைந்தவர்களில் ஒருவர் கேட்டார். நம்ம ஊருக்கு ரேடியன்ஸ் சாரை வரவழைச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணித்தாரேன்னு அவர் தான் சொன்னார். இப்போ மட்டும் ஹரிஷ் இதை தான் செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணலைன்னா நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஊரை பொறுத்தவரை மணிவேலின் குடும்பம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அவ்வளவு சீக்கிரம் அவரை புண்படுத்த யாரும் துணிய மாட்டார்கள். இருந்தாலும் இப்போது நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்ததால் அந்த வருத்தம் அவர்களிடம் வெளிப்படையாக தெரிந்தது. மணிவேல், நீங்கள் நம்ம ஊரில் ரொம்ப முக்கியமான ஆள். நாங்கள் கண்டிப்பாக அவங்கள எதுவும் தப்பாக நினைக்க மாட்டோம். ஆனால் அதுக்காக ஹரிஷ் விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளோ நடந்தும் ஏன் இன்னும் அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல? வளர்ப்பு மகனுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றின நல்ல பேரை விட்டு கொடுக்க போகிறீங்களா? காயமடைந்தவர்களில் ஒருவர் கேட்டார். நம்ம ஊருக்கு ரேடியன்ஸ் சாரை வரவழைச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணித்தாரேன்னு அவர் தான் சொன்னார். இப்போ மட்டும் ஹரிஷ் இதை தான் செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணலைன்னா நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் கூட அவர் கூட சேர்ந்து ஏதாவது பிளான் போட்டிருக்கலான்னு எங்களுக்கு சந்தேகம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொருவர் வாய்க்கு வந்ததை பேச, அவர் சொல்கிறதும் சரிதான். அதனால தான் அவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பு நடந்தும் உங்களுக்கு ஒரு காயமும் இல்லாமல் இங்கே வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் எந்த தப்பும் செய்யலைன்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் என்று ஆளாளுக்கு சத்தம் போட ஆரம்பித்தார்கள். மணிவேல் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் கண்களை மூடிக்கொண்டார். ஆழ்ந்த மூச்சுக்களை எடுத்துவிட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டவர், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் அமைதியாக கேட்குறீங்களா? நீங்கள் எல்லாரும் எதுக்காக இவ்வளோ கோபப்படுறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நானும் சரி, ஹரிஷும் சரி, இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் இதை ஏற்பாடு பண்ணோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செய்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம்னு யோசிச்சு பாருங்க என்றார். உடனே அந்த இடம் அமைதியில் மூழ்க, நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கான்ற உண்மையை கண்டுபிடிச்சு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறோம், உறுதியுடன் கூறிய மணிவேல் அங்கிருந்து வேகமாக கிளம்பினார். மணிவேல் கூடிய சீக்கிரம் அதற்கான பதிலை கண்டுபிடித்து சொல்வதாக உறுதியளித்தார். அதே நேரத்தில் சஞ்சயிடம் பேசி முடித்த ஹரிஷ், இப்போ நாம் இந்த விஷயங்களை பற்றி பேசி முடிச்சிட்டோம், இப்போ நாங்கள் கிளம்பி ஆகணும். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு, நான் அதை போய் சமாளிக்கணும் என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்றான். ஒரு நிமிஷம் ஹரிஷ், ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசினதுனால நான் அதில் உனக்கு ஒரு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன். சஞ்சய் திடீரென அவனை தடுத்து நிறுத்த ஹரிஷ் குழப்பத்துடன் அவனை பார்த்தான்.
அப்போது சஞ்சயின் ஆட்களில் ஒருவர் வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். மேலும் அவன் கையில் இருந்த 2 பேரை அவர்களுக்கு முன்னால் வீசினான். அவர்கள் இருவரின் கை கால்களும் கட்டப்பட்டு வாயிலும் டேப் ஒட்டப்பட்டு இருந்தது. இவங்க 2 பேர் யார் சஞ்சய்? ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்க, உனக்கு இவங்க யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நேற்று ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த குண்டுவெடிப்புக்கு காரணமே இவங்க தான். நான் இங்கே வந்த கொஞ்ச நேரத்திலேயே ரேடியன்ஸோட மெம்பர்ஸும் இங்கே வரப்போகிறதா கேள்விப்பட்டேன். அதனால் என் ஆளுங்க சில பேர் கண்காணிக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருந்தேன். இவனுங்க சந்தேகப்படுற மாதிரி கண்ணில் பட்டானுங்க. அடித்து விசாரிக்கும் போது சடனாக இவங்க கையில் வச்சு பட்டனை அழுத்தி பாம்பு வெடிக்க வச்சுட்டாங்க. அதை எங்களால் தடுக்க முடியல. அதுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷனில் பெரிய குழப்பம் வந்துடுறதுனால இவங்க ஆளுங்க எல்லாரையும் நம்மளால் பிடிக்கவும் முடியல. கடைசியில் இவங்க 2 பேரை மட்டும்தான் நம்ம கஸ்டடியில் கொண்டு வர முடிஞ்சது. சஞ்சய் எக்ஸ்பிளைன் செய்ய ஹரிஷும் ஜெயந்தும் ஒருவரையொருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். இங்கு வந்ததிலிருந்து சஞ்சய் அவர்களுக்கு நிறைய ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடித்ததாக அவர்களுக்கு தகவல் வந்திருந்தது. இந்த நிமிடம் வரை அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றி போலீசால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சஞ்சய் போன்ற இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவன் அங்கு நடக்கும் சிச்சுவேஷனை கண்காணித்து 2 குற்றவாளிகளை பிடிக்க முடிகிறது என்றால் அவருடைய நெட்வொர்க் மிக பெரியது என்பது தெளிவாக ஹரிஷுக்கு புரிந்தது. மோகன் குடும்பம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்ள இந்த ஒரு சம்பவமே போதுமானதாக இருந்தது. அந்த பிரைவேட் பார்க்கிற்கு தங்களை மீட் செய்ய அழைத்த போது ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சஞ்சய் சொன்னதன் அர்த்தம் இப்போது அவனுக்கு புரிந்தது. இதை நான் உனக்கு கொடுக்குற போனஸ் கிஃப்டாக நினச்சிக்கோ ஹரிஷ். இவங்க 2 பேரையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுக்கு மேலே நீ அவங்கள என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. சொன்னபடி அவர்கள் இருவரையும் ஹரிஷிடம் ஒப்படைத்தான் சஞ்சய். இப்போது ஹரிஷ் தான் திகைத்து போனான். அவன் ஏற்கனவே மோகன் ஃபேமிலிக்கு பவர்ஃபுல் ஃபார்முலாவை தருவதாக சொல்லிவிட்டான். இப்போது இது வேறு புதிதாக இந்த உதவிக்கான நன்றி கடனையும் அவன் தீர்த்தாக வேண்டும். இப்போது அந்த சந்தேகத்துக்குரிய நபர்களின் மீது அவன் பார்வையை திருப்பினான். அவர்கள் வாயிலிருந்து டேப்பை கிழித்தபடி, ரயில்வே ஸ்டேஷனில் பாம்பு வைக்க சொல்லி உங்களுக்கு யார் ஆர்டர் போட்டது என்று கேட்க இருவரும் வாயைவே திறக்கவில்லை. கொஞ்ச நேரம் அவர்களையே உற்று பார்த்த ஹரிஷ் இருவரும் எதுவும் பேசப்போவதில்லை என்பதை உணர்ந்து அவர்களை தீவிரமாக முறைத்தான். நீ எங்களை எப்படி மிரட்டினாலும் சரி, எங்கள் வாயிலிருந்து எந்த உண்மையும் வாங்க முடியாது. நாங்கள் சாவை பார்த்தெல்லாம் பயப்படல. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருக்க விஷம் இருந்தாலும் நாங்கள் இன்னும் 24 மணி நேரத்தில் செத்து போயிடுவோம். ஒருவன் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு சொல்ல, இன்னொருவனோ அப்படி நாங்கள் உங்ககிட்ட உண்மையை சொன்னாலும் அது எங்கள் முதலாளிக்கு தெரிஞ்ச உடனேயே எங்களை கொன்றுவார். எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு சாவு நிச்சயம்தான் என்றார். உங்கள் 2 பேர்கிட்ட இருக்கிற மன உறுதியை நான் பாராட்டுறேன். ஆனால் எவ்வளோ உறுதியான இரும்பையும் உடைக்கிற வழிமுறை என்கிட்ட இருக்கு. ஹரிஷ் திடீரென அவர்களை பார்த்து கொடூரமாக சிரித்தான். பின்னர் அவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து 2 பிரவுன் கலர் டேப்லெட்டுகளை எடுத்து அவர்களுடைய வாயில் ஆளுக்கு ஒன்றாய் திணித்தான். இதோட பேர் என்ன தெரியுமா? எலும்பு கடிக்கிற டேப்லெட். இதை யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட எலும்பு யாரோ நரன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும். 2 மணி நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க. ஆனால் அந்த 2 மணி நேரமும் அவங்க நரகத்தை எட்டி பார்த்துட்டு வருவாங்க. உங்களால் அந்த வேதனையை தாங்க முடியலன்னா எந்த நிமிஷத்தில் வேணாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. அடுத்த செகண்ட் அதை நான் தடுத்து நிறுத்திடுவேன். அதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கொடுத்த விஷ மருந்தை முறிக்கிறதுக்கான மாற்று மருந்தும் என்கிட்ட இருக்கு சொன்ன ஹரிஷ் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியபடி அலட்சியமாக நின்றான். அந்த வலி எந்த அளவிற்கு இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் அவர்கள் வாயிலிருந்து உண்மையை வரவழைத்து விடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ரேடியன்ஸின் பெயரை பிரபலப்படுத்த அவன் அந்த கொள்ளைக்காரர்களை அழிக்கும் வாய்ப்பைத்தான் நம்பியிருந்தான். அதற்கு தடங்கள் ஏற்படுத்தும் நபர் யாராக இருந்தாலும் அவன் அதை கண்டுபிடித்து அழித்தாக வேண்டும். ஹரிஷின் நடவடிக்கைகளை சஞ்சய் திருப்தியுடன் பார்த்தான். அவர்களின் குடும்பத்திற்கு இந்த மாதிரியான ஒரு தைரியமான துணைதான் தேவை. இந்த நேரத்தில் ஹரிஷ் ஏதாவது கோழைத்தனமாக செய்திருந்தால் அவன் ஹரிஷின் மீது முற்றிலுமாக நம்பிக்கை இழந்திருப்பான். நல்ல வேளையாக அப்படி எதுவும் நடக்கவில்லை. சில நிமிடங்களில் தரையில் இருவரின் முகங்களும் சிவக்க ஆரம்பித்தது. அவர்கள் உடலில் லட்சக்கணக்கான எறும்புகள் ஏறி கடிப்பதைப் போலவும் யாரோ அவர்களின் எலும்புகளை அடித்து உடைப்பது போலவும் தாங்க முடியாத வலியை உணர்ந்தனர். போதாக்குறைக்கு அரிப்பு வேறு ஏற்பட கைகள் கட்டப்பட்டு இருந்ததால் அவர்கள் அதை தேய்க்கவும் முடியவில்லை. உண்மையில் நரகத்தை விட கொடூரமான சித்திரவதையாக அது இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அவர்கள் இருவரும் தரையில் விழுந்து உருள ஆரம்பித்தார்கள். ஹரிஷ், உண்மையிலேயே உன்னோட மருந்து செமைய வேலை செய்யும் போல. எனக்கு கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொடு, என்னோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சஞ்சய் ஒரு கிண்டலான சிரிப்புடன் சொன்னான். அந்த 2 பேரும் எவ்வளவு நேரம் அந்த சித்திரவதையை சகித்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்க அவர்கள் எல்லோரும் ஆர்வமாக காத்திருந்தனர். அங்கிருந்த எல்லோரையும் விட நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது ஜெயந்த் மட்டுமே.
என்னதான் பணக்கார திமிருடன் நடந்து கொண்டாலும் அவன் இதுவரை ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தான். ஹரீஷ் மற்றும் சஞ்சய் பேசும் வார்த்தைகளை கேட்டபோது அவன் உள்ளத்திற்குள் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அவன் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. நல்லவேளை ஹரீஷ் அண்ணா அன்னைக்கு நல்ல மூடில் இருந்திருப்பாங்க போல. இல்லைனா நான் அவரை இன்சல்ட் பண்ண விதத்துக்கு இந்த மாதிரி உன்னை என் வாயில் போட்டு விட்டுருந்தா என்ன ஆகிறது நினைத்து உள்ளுக்குள் நடுங்கியவன் அதே பயத்துடன் கீழே கிடந்து உருண்டவர்களை பார்த்தான். என்ன ஹரீஷ், இவங்க 2 பேரும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க போல. கடைசி வரைக்கும் உண்மையே பேசலைன்னா என்ன பண்ணுறது? சஞ்சய் கேட்க, அவங்க 2 பேரும் வாழ்ந்தாலும் செத்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இவங்க 2 பேரும் பலிகடாக்கள் தான். எப்படி இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஹரீஷ் இதை சொல்லிவிட்டு அவனே ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றான். நான் இப்போ இந்த மாதிரி இரக்கமில்லாதவனாக மாறுறேன். முன்னாடியெல்லாம் ஒருத்தர் மேலே எவ்வளோ கோபம் வந்தாலும் அவங்க உயிரை எடுக்க நினைக்க மாட்டேன். சொல்லப்போனால் என் எதிரியாக இருந்தாலும் அவங்க ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றி தான் பழக்கம். அப்படி இருக்கும்போது எப்போ இருந்து என் மனசு இவ்வளோ கொடூரமாக யோசிக்க ஆரம்பிச்சது? ஹரீஷ் தனக்குத்தானே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டு இருந்தபோது அந்த 2 நபர்களாலும் சித்திரவதையை தாங்க முடியவில்லை. அவர்கள் மரணத்தை விட மோசமான ஒரு துன்பத்தை எதிர்கொண்டனர். ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாத அவர்கள் இருவரும் ஹரீஷிடம் கெஞ்ச ஆரம்பித்தனர். ப்ளீஸ், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்கள் எல்லா உண்மையும் சொல்லிடுறோம் என்று கதற. அடடா, 10 நிமிஷம் கூட உங்களால் தாங்க முடியலையா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாமா? உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் என்றான் ஹரீஷ். இந்த முரட்டுத்தனமான பதிலை கேட்டதும் இருந்த கொலைவெறிக்கு கீழே கிடந்த இருவரும் ஹரிஷை கழுத்தை நிறுத்தி கொல்ல விரும்பினார்கள். நீ வேணா அந்த மாத்திரையை சாப்பிட்டு 10 நிமிஷம் இருந்து பாரு, என் உடம்பை யாரோ பிச்சு திங்கிற மாதிரி இருக்கு. ஒருவன் வலி தாங்க முடியாத ஆவேசத்துடன் கத்தினான். ஹரீஷ் அவர்களை சில நொடிகள் உற்று பார்த்துவிட்டு பாக்கெட்டில் இருந்து 2 வெள்ளை மாத்திரைகளை எடுத்து அவர்கள் முன்னால் வீசினான். இதான் மாத்து மருந்து, எல்லா விதமான விஷயத்தையும் இது முறிச்சிடும். நீங்கள் இப்போ சாப்பிட்ட டேப்லெட் மட்டும் இல்லாமல் முன்னாடி சாப்பிட்ட விஷ டேப்லெட்டுக்கும் இதான் மருந்து. ஹரிஷ் சொல்லி முடிக்கும் முன்பே 2 பேரும் தரையில் ஊர்ந்து சென்று அந்த டேப்லெட்டை அவசரமாக எடுத்து வாயில் போட்டு மென்றனர். அது உடனடியாக வேலை செய்ய அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்பினார்கள். கற்பனை செய்ய முடியாத வலியுடன் 10 நிமிடம் போராடியது அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிடங்களாகிவிட்டது. உடலில் ஏற்பட்ட அரிப்பெல்லாம் அடங்கி சுவாசம் சீராக சஞ்சயின் ஆட்கள் அவர்கள் இருவரையும் இழுத்து சுவரில் சாய்த்து உட்கார வைத்தார்கள். இப்போவாது உங்கள் முதலாளி யாருன்னு சொல்ல முடியுமா? ஹரீஷ் கிண்டலாக கேட்க, நாங்கள் சிவபாலன் குடும்பத்துக்காக வேலை செய்கிறோம். அவர்களில் ஒருவன் பலவீனமாக பதில் அளித்தான். ஹரிஷை பார்த்து அவருடைய கண்கள் பயத்தால் நிறைந்திருந்தது. என்ன, சிவபாலன் மாமாவா? அப்படின்னா இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி அவர் தான் இருக்காரா? ஜெயந்த் நம்ப முடியாமல் முணுமுணுத்தான். அவன் சொன்னதை கேட்டதும் ஹரிஷ் திரும்பி ஜெயந்தை பார்த்தான். அவனுக்கும் இது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. சிவபாலனை அவன் ரொம்பவே நேர்மையாளராக கற்பனை செய்திருந்தான். இந்த பிரச்சனை நடந்தபோது உள்ளுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு கருப்பு ஆடுதான் என்று அவன் யூகித்திருந்தாலும் அது சிவபாலனாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பின்பு அப்படியே திரும்பி அந்த இருவரையும் கவனித்தவன், சிவபாலன் எதுக்காக இப்படி செஞ்சார்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். அது நீங்கள் ரேடியன்ஸ் மூலமாக இங்கே நடக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டா அப்புறம் அவரோட மதிப்பு இந்த ஊரில் குறைஞ்சிரும்னு கவலைப்பட்டார். நீங்கள் அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் உட்காரத அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த ஏற்பாடு செஞ்சார். 2வதாக இருந்தவன் உண்மையை கூறினான். பிறகு அவர்கள் இருவரும் சிவபாலன் போட்ட திட்டங்கள் அனைத்தையும் புட்டு வைக்க அவருடைய நோக்கம் என்ன என்பது ஹரிஷுக்கு தெளிவாக புரிந்தது. அதிலும் கடைசியாக அவர்களின் உண்மையான இலக்கு ரேடியன்ஸின் உறுப்பினர்களாக மாறுவதுதான் என்பதை அறிந்தபோது ஹரிஷின் முகம் இறுகியது. இந்த உள்ளூர் பாம்பு சிவபாலன் இவ்வளோ மோசமானவரா? மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் ரொம்ப நல்லவர் மாதிரி நடித்தாரா? இவரோட நடிப்பை எப்படி நான் நம்பினேன்? ஹரிஷ் தன்னை நினைத்தே வெட்கப்பட்டான். சஞ்சய், எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அது வரைக்கும் இவங்க 2 பேரையும் நீ உன்னோட கஸ்டடியில் வச்சு பார்த்துக்கிறீங்களா? ஹரிஷ் மெதுவாக சொன்னான். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹரிஷ், ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ 2 நாளைக்கு இங்கே தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சஞ்சய் சிரித்தபடி சொன்னான். அப்படின்னா ஓகே, சரி ஜெயந்த், நாம் உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் உத்தரவிடுவது போல சொன்ன ஹரிஷ் சஞ்சயிடம் தலையாட்டி விட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். ஜெயந்த் கிட்டத்தட்ட அவன் பின்னால் ஓட வேண்டியிருந்தது. அந்த கதவு மூடிய பிறகு சஞ்சயின் முகம் திடீரென மாறியது. அவனது கண்களில் இருந்த வன்மமும் முகத்தில் தெரிந்த கொடூரமும் இந்த ரூமில் இருந்தவர்களையே பதட்டமடைய செய்தது. உன்ன மாதிரி ஒருத்தனால அப்படி எதையும் கிழிச்சிட முடியாது, அதுக்கு நான் விடவும் மாட்டேன் என்றபடி கையில் இருந்த சிகரெட்டை அவன் காலில் போட்டு தேய்க்க
அவன் யாரை பற்றி சொல்கிறான் என்று தெரியாமல் மற்றவர்கள் முழித்தார்கள். ஹரிஷனா, நீங்க அந்த சஞ்சயை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காரை ஓட்டிக்கொண்டு இருந்த ஜெயந்த் திடீரென கேட்டான். அவன் நிச்சயமா ஒரு நல்ல பேச்சாளன். மற்றவங்கள அவன் பேச்சாலேயே மயக்கிடுவான். ஆனால் நான் அவனை நம்பலை. சொன்னபடி எதிரே இருந்த ரோட்டை பார்த்த ஹரிஷின் புருவங்கள் சுருங்கியது. எதையோ அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ஜெயந்த் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். ஆனால் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல், ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. பார்க்க ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு. கேட்ட ஜெயந்தின் குரலில் ஒரு ஆர்வம் தெரிந்தது. உண்மையை சொல்லணும்னா அவன் ரொம்ப நல்ல நடிகன். ஆனால் அவரோட கண்களோட ஆழத்தில் ஒரு பொய் தெரியுது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.